வணக்கம் நேயர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சூப்பரா அழகா இருக்கீங்களா? நிச்சயமா அழகா தான் இருப்பீங்க. ஆக்சுவலா நெல்லிக்கனி, உள்ளங்கை நெல்லிக்கனி போல சில விஷயங்களை நம்ம சொல்லலாம். இப்ப இந்த வாரம் பாத்தீங்கன்னாக்கா இந்த நெல்லிக்கனியை வச்சு என்னென்னலாம் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ நெல்லிக்காய் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமா விட்டமின் சி இருக்கிறதுனால சருமத்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி தலையில என்னென்ன எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணாலும் அதுல இந்த நல்லெண்ணெய் இருந்தாலும் சரி, தேங்காய் எண்ணெய் சரி, அதுல ஒரு நெல்லிக்காயை போடும்போது அதற்கான மதிப்பே கூட போயிடுது இல்லையா? ஸோ அந்த விதத்துல நெல்லிக்காயை பத்தி இன்னைக்கு பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். நெல்லிக்காயை வச்சு முக்கியமா எண்ணெய் காய்ச்சறது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. சோ நெல்லிக்காயை பத்தி மதிப்பு கூட்டல், மதிப்பு கூடுறது அப்படின்னு சொன்னீங்க. எதோட மதிப்பு கூடுறது தெரியுமா? நெல்லிக்காயோட எது சேர்ந்தாலும் அதோட மதிப்பு கூடும். எக்ஸலண்ட். ஸோ அதுல இருந்து அந்த நெல்லிக்காயோட வேல்யூ தெரியாது. இப்போ ஆக்சுவலா பார்த்தேன்னாக்கா நெல்லிக்காயில இன்னொன்னு கூட இருக்கும், பாத்திருக்கீங்களா நீங்க? அரை நெல்லிக்காய், சின்னதா. அது அரை நெல்லிக்காம்பாங்க, அரை நெல்லிக்காம்பாங்க. ஆனா அது டேஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் நம்மளுக்கு மெடிசினலா ஒரு வேல்யூ, விட்டமின் சி இருக்கிறது, தங்க பஸ்பம் அப்படின்னு சொல்லி ரெகுலரா சாப்பிட்டா நம்மளுக்கு எந்த விதமான வியாதியும் இருந்தாலும் போகும், வரவும் வராம தடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பெரிய நெல்லிக்காய் தான். பெரிய நெல்லிக்காய்க்கு தான் இந்த மாதிரி ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கிறது. இதை தினம் சாப்பிடுறது அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நெல்லிக்காய், அதாவது நெல்லிக்கனி அப்படிங்கிறது அத நெல்லிக்கனி பத்தி பேசுறதுனால நெல்லிக்கனி நம்ம சாப்பிட்ட மாதிரி ஆகாது. இன்னொன்னு என்னன்னா, நெல்லிக்கனி நான் சாப்பிட்டேன்னு ஒண்ணு சாப்பிட்டாலும் அது பிரயோஜனம் கிடையாது. நீங்க லைஃப் டைம் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமாவும் அழகாவும் இருக்கணும் அப்படின்னு நெல்லிக்காயை சஜஸ்ட் பண்ணி நீங்க நெல்லிக்காயை சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா அது என்னன்னாக்கா டெய்லி ஒண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு 365 days, ஒரு வருஷம் பூரா நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்க ஆயுள் பூராவும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. ஸோ நெல்லிக்கனி அப்படிங்கறத நீங்க நாளைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா கண்டினியூ ஃபார் 1 year. எப்படி எடுத்துக்கணும்னா, நெல்லிக்காயை அப்படியே சாப்பிட்டா நிறைய பேருக்கு அது கோல்டு பிடிக்கும், தொண்டை கட்டிக்கும். இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் நெல்லிக்காயை நீங்க அப்படியே சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால நெல்லிக்காயை இப்போ எப்படி சாப்பிடுறது அப்படின்னாக்கா, நெல்லிக்காயை ஜாம் பண்ணி சாப்பிடலாமா? நெல்லிக்காயை எல்லாருக்கும் தெரிஞ்சது நெல்லிக்காய் ஊறுகாய், எல்லாருக்கும் தெரிஞ்சது நெல்லிக்காய் ஊறுகாய். ஆனா நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிடறதுனால நீங்க நெல்லிக்காய் சாப்பிட்ட பலன் உங்களுக்கு கிடைக்காது. அதுல இருக்கிற மிளகாய் பொடி, அதுல இருக்கிற உப்பு தான் உங்களுக்கு. ஆனா அதை தவிர நீங்க நெல்லிக்காய் எப்படி சாப்பிட்டா அதோட முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா, இப்போ இங்க முழு நெல்லிக்காய் இருக்கு. இந்த நெல்லிக்காயை இப்படியே சாப்பிட்டா நம்ம கோல்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, இந்த முழு நெல்லிக்காயை வாங்கி நல்லா தொடச்சு அதை கிளீன் பண்ணிட்டு இத இது ஒரு குச்சி, ஒரு நல்ல ஷார்ப்பா ஏதான ஒரு குச்சி. இன்ஃபேக்ட் உங்ககிட்ட தங்க கம்பி ஏதான இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த தங்க கம்பியில ஹோல்ஸ் நல்லா இத மாதிரி எவ்வளவு ஹோல்ஸ் போட முடியுமோ. தங்க பஸ்பம்னு சொன்னதுனால தங்க கம்பி யால ஹோல்ஸ் பண்றது. தங்கத்தை நம்ம சாப்பிடுறதுக்கு அர்த்தம் கிடையாது. இந்த நெல்லிக்காயோட ஒரு குணம் என்னன்னாக்கா, சப்போசிங் நீங்க இரும்பு கம்பி அந்த மாதிரி எதுலையான இதை குத்திட்டீங்கன்னாக்கா, ஓட்ட பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே கையில கிடைச்ச எதுலையான ஒண்ணுல இதுல ஹோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது என்ன ஆகும்னா, அது ப்ளூயிஷ் ஆகும். தட் பிகம்ஸ் அகெயின் இட் இஸ் நாட் குவைட் குட். அது மாதிரி ஆனப்புறம் அந்த நெல்லிக்காயை சாப்பிடக்கூடாது, அது ஒரு பாய்சனஸ். சரி சரி சரி. சோ அந்த மாதிரி எதுவும் வராம, சோ இப்ப நீங்க பாக்குறீங்க இதுல எவ்வளவு உங்களால ஹோல்ஸ் போட முடியுமோ. தங்கம் கிடைக்கலன்னா வெள்ளியாவது வச்சு குத்தலாம். இது வெள்ளி. அப்படி வெள்ளி எல்லாம் இல்லைன்னாக்கா உடனே வெள்ளி குச்சியில் தான் போடணுங்கிறது இல்ல. தென்னங்குச்சி இஸ் ஓகே. இரும்பு வேண்டாம், இரும்பு மட்டும் வேண்டாம். இல்லைன்னா ஊசி போட்டுருவாங்க சில பேர். அதனாலதான் ஓட்ட போடுனா உடனே ஊசியில போடுவாங்கல்ல. ஊசி சில சமயம் துரு பிடிச்சிருக்கும், அதெல்லாம் யோசிக்காம அதுல ஓட்ட பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ ப்ரிகாஷனா நீங்க நெல்லிக்காய் நமக்கு அமுதாகணும். இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு நிறைய நெல்லிக்காயை நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நான் சும்மா ஒரு 4-5 நெல்லிக்காய் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஓகேயா? இந்த மாதிரி ஹோல்ஸ் நல்லா உள்ளு வரைக்கும் போட்டு இதெல்லாம் நீங்க அப்புறமா போட்டுக்கோங்க. இப்ப நான் செய்யறது எப்படின்றது மட்டும் சொல்றேன். நெல்லிக்காயை நெல்லிக்கனி எப்படி சாப்பிடுறதுன்னு
நீங்க வந்து சூஸ் பண்றது ஒரு கிளாஸ் பாட்டிலா இருக்கலாம், ஜாரா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இப்போ சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுல செஞ்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நெல்லிக்காயை போடுறீங்க, அதுக்கு மேல வெல்லம் இதை வச்சுக்கோங்க. ஹோல் போட்ட நெல்லிக்காய். ஸோ அதுக்கு மேல இது ஒரு லேயர் போட்டிங்களா, அகெயின் நெல்லிக்காய், ஒரு நெல்லிக்காய் மேல இன்னும் கொஞ்சம். இந்த வெல்லத்துக்குனே ஒரு சூடு இருக்குல்ல, அப்படியே அதுவே உருகி. அது வந்து ஆக்சுவலா அது நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி இது மாதிரி எவ்வளவு ஹைட் இருக்கோ அந்த மாதிரி வச்சு நீங்க நிறைய லேயர்ஸ் போட்டு முதல்ல வந்து நெல்லிக்காயில ஆரம்பிச்சீங்கன்னா எண்ட்ல வந்து வெல்லம். சரி, ஆல்டர்னேட்டா. ஆமா, அப்போ வந்து மூடி வச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நெல்லிக்காய், ஒரு 5-6 நெல்லிக்காய் ஒரு ரோல் இருந்ததுனாக்கா அதுக்கு மேல ஒரு லேயர் அப்படியே நிறைய இருக்கும் இல்லையா. இது மாதிரி கொஞ்சம் நிறைய செஞ்சுட்டு ஜஸ்ட் இந்த லிட் டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு அதை ஷேக் எல்லாம் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சிருங்க. ஓகே. அந்த லேயர் வந்து அப்படியே அலங்காம இருக்கணும். சரி சரி. அது வந்து மூவ் ஆகாம திருப்பி திருப்பி அதை குலுக்கி அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதை அப்படியே வச்சிருங்க. அப்படியே வச்சுட்டு எவ்ரிடே உங்களுக்கு வேணும்னா நீங்க திறந்து பார்க்கலாம், இல்ல திறந்து பார்க்காமயே இருந்தாலும் ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறம். 3 வாரத்துக்கு டேக்ஸ் 3 வீக்ஸ். அது வந்து நல்லா அந்த உள்ள எல்லாம் அது உள்ள இறங்கி நெல்லிக்கனியா மாறுறதுக்கு. ஓஹோ, இதுதான் நெல்லிக்கனியா. நெல்லிக்காய் அதாவது நெல்லிக்காய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது புளிக்கும். டேஸ்ட் பிடிச்சவங்களுக்கு புளிப்பு பிடிக்கும், புளிப்பு பிடிக்காதவங்க உப்பு தொட்டு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் இருக்கு. ஆனா அது மாதிரி எல்லாம் நீங்க சாப்பிடும்போது அந்த நெல்லிக்காய் அப்படிங்கறதோட பலன், விட்டமின் சியோ இல்ல அது கொடுக்கிற ரெசிஸ்டன்ஸோ அவ்வளவா கிடைக்காது. சோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது டெய்லி ஒரு நெல்லிக்காய், நெல்லிக்கனி. பட் இது வந்து சுகர் இருக்கிறவங்க சாப்பிட முடியாது இல்ல. ஆக்சுவலி சுகர் இருக்கிறவங்களுக்கும் திஸ் இஸ் ஓகே. எதனாலனாக்கா வெல்லம் டு சர்டன் எக்ஸ்டென்ட் பாத்தீங்கன்னாக்கா டயபெட்டிஸ் இது வந்து நெல்லிக்காயோட சேரும் போது வெல்லத்தோட டேஸ்ட் மட்டும் அதுல இல்ல. அண்ட் அவங்க என்னன்னாக்கா இப்ப நீங்க ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு அதுல பாத்தீங்கன்னாக்கா ஜூஸ் நிறைய இருக்கும், நெல்லிக்காயும் இருக்கும். அந்த ஜூஸ் எடுத்துக்காம அவங்க வேணும்னா அந்த நெல்லிக்காயை எடுத்து அதை அப்படியே சாப்பிட்டாங்கன்னா அது உள்ள ரொம்ப ஸ்வீட் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்காது. நெல்லிக்காயும் வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நெல்லிக்காயும் வந்து நல்லது. ஸோ அந்த மாதிரி அவங்களும் எடுத்துக்கலாம். இது வந்து மெயினா வந்து சின்ன வயசுல இருக்கிறவங்க எடுத்துக்க ஆரம்பிச்சா இது அவங்களுக்கு தான் வந்து நிறைய லைஃப் டைம்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்மால் சில்ட்ரன் ஆர் டீனேஜ் இவங்கெல்லாம் வந்து நெல்லிக்காயை இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சு வீட்டுல அவங்களுக்கு வந்து எடுத்துக்கும் போது எந்த விதமான பிரச்சனை, சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஹெல்த் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு வந்து அழகு. இப்போ வந்து நம்மளோட இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கிற டாபிக் வந்து லைக் பியூட்டி. இது வந்து அழகுல எப்படி இது ஹெல்ப் பண்றதுன்னாக்கா எந்த ஒரு காரணத்தினால உங்களுக்கு வந்து சருமம் அதோட தன்மையை இழக்கிறது. எதனால இழக்கிறது அப்படின்னாக்கா அதோட பொலிவு, எனக்கு டல்லா இருக்கு, எனக்கு பொலிவு இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இந்த மாதிரி விட்டமின் சி இருக்கிற நெல்லிக்கனியை சாப்பிட்டு அதுவும் இந்த மாதிரி ஒரு வெல்லத்தோட கூட கலந்து சாப்பிடும்போது இந்த டல்னஸ் வர்றது வந்து டீனேஜ்லயோ இல்ல ஒரு ஸ்மால் ஏஜ் யங் ஏஜ்ல வரதுக்கு மெயின் ரீசன் அவங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்குது. சோ அதுவும் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ அனிமிக்கா இருக்கிறவங்களுக்கும் இது நல்லது, ரெசிஸ்டன்ஸ் லெவல் இல்லாத இருக்கிறவங்களுக்கும் இது நல்லது. சோ இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காயை வந்து ப்ராசஸ் பண்ணி நீங்க சாப்பிடும்போது நெல்லிக்காயோட முழு பலன் உங்களுக்கு கிடைக்கிறது. அந்த மாதிரி கிடைக்கும் போது தலைமுடி இப்போ சருமம் வறட்சி அப்படின்னும் போது சருமம் டல்னஸ் அப்படின்னு வரும்போது சருமம் மட்டுமல்ல அது வந்து உங்களோட ஸ்கேல்பும் சேர்ந்தது. சரி. ஸோ ஸ்கேல்ப்லயும் வந்து நார்மலா வந்து எல்லாருக்கும் வர இளநரை. இளநரை எதனால வருது? மெயினா அவங்களுக்கு வந்து malnutrition ஆர் அவங்களுக்கு வந்து அயர்ன் வந்து கம்மியா இருக்கிறது. சோ இந்த ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலும் கம்மியா இருக்கும் போது முடி வந்து வறண்ட தன்மையை வந்து அடைஞ்சு அது வந்து எண்டு ஸ்பிளிட்ஸ் எல்லாம் வருது. சோ அந்த மாதிரி லெவல்ல இருக்கிற பிரச்சனை இல்லாம இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் நம்ம இன்டேக்கா எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆல்மோஸ்ட் தீரும்னாலும் அதையும் தவிர நீங்க அப்ளிகேஷன்ல அத நெல்லிக்காயை தைலமா காய்ச்சி தடவிக்கும் போது இன்னுமே ஒரு பளபளப்பு அந்த தலைமுடிக்கு கிடைக்கிறது. இப்ப இந்த நெல்லி ஜாமுனை வெறும் வயிற்றுல சாப்பிடணுமா இல்ல எப்படி எந்த நேரத்துல? ஆக்சுவலா வந்து லிட்டரலா பார்த்தாக்கா வெறும் வயிற்றுல சாப்பிடுறது ரொம்ப நல்லது. சரி. அப்படி இல்லைன்னாக்கா ஈவினிங் மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது பெட் டைம்ல சாப்பிட்டுட்டு படுத்துக்காம
ஈவினிங் மாதிரி டைம்ல எடுத்துட்டு ஸ்நாக் மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து தூங்காம கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறது நல்லது. ஓகே. சாப்பிட்டுட்டு உடனே சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு உடனே தூங்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப வந்து சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் மில்க் கொஞ்ச நேரம் கழிச்சு உடனே அது வந்து தூங்கும் போதுதான் நம்ம மில்க்ல இருக்கிற கால்சியம் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டா நம்மளுக்கு கிடைக்கிறதுங்கிறது. நம்ம பாலை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம தூங்கும் போது when you are under rest வந்து அந்த கால்சியம் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது வந்து நல்ல பலனா இருக்குங்கிறது. இது எப்படின்னாக்கா அந்த மாதிரி எடுத்துக்காம when you are really active it really works well. Very good. So it acts well when you are active. Okay. So அந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம். இது ஒரு டைப். இன்னொரு டைப் என்னன்னாக்கா இதையே வந்து நெல்லிக்காயை நீங்க இந்த மாதிரி ஒரு குச்சியில ஹோல்ஸ் போட்டு எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் பிழிஞ்சுக்கிறது. ஜூஸ் பிழிஞ்சு அந்த நெல்லிக்காயெல்லாம் அந்த எலுமிச்சம்பழ ஜூஸ்ல கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சிடணும். ஓகே. ஊற வச்சு நம்ம நீங்க சொன்னீங்க இல்லையா ஊறுகாய் அப்படின்னு, நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு தயார் பண்ற மாதிரி இந்த எலுமிச்சம்பழ ஜூஸ்ல போட்டு அதை வந்து நம்ம எடுத்துட்டே இருக்கணும். அது ரொம்ப நல்லா உலந்தா விட்டு சக்கரை பாகு வச்சு அதுல வந்து இதை போட்டு எடுத்துடுறது. தட் இஸ் த ரியல் ரசகுல்லா. ஓகே ஓகே ஓகே. சோ நெல்லிக்காய் ஜாமுன் ஒண்ணு ரசகுல்லா ஒண்ணு செஞ்சு வச்சு உங்களுக்கு எது அதாவது வெல்லம் டேஸ்ட் பிடிக்காதவங்க சர்க்கரையை யூஸ் பண்ணி சர்க்கரை பாகு வச்சு இந்த நெல்லிக்கனியை வந்து எலுமிச்சம்பழ சாறுல ஊற வச்சு அது எவ்வளவு நாள் ஊற வைக்கணும் அந்த மாதிரி? இப்போ வந்து எப்படின்னாக்கா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கிற வரைக்கும். ஓகே ஓகே. அந்த கெட்டியா இருக்கும் இல்லையா அது போயிட்டு அது வந்து ஊறின அப்புறமா இந்த நம்ம வந்து பாகுல போட்டு கலரி அதை மூடி வச்சா அதுக்கு வந்து ஷெல்ஃப் டைம் பாத்தீங்கன்னா 1 year ஆனா கூட கிடையாது. ஓகே ஓகே. ஆனா சர்க்கரையில பண்றது சர்க்கரை பாகு நீங்க சொல்ற மாதிரி அது ரசகுல்லா. சோ இந்த மாதிரி 2 டைப்ல செஞ்சு நீங்க நெல்லிக்காயை சாப்பிடும்போது உங்களுக்கு நெல்லிக்காயோட முழு பலன் கிடைச்சு சருமமானாலும் சரி உங்களுடைய ஆரோக்கியமானாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இப்போ வந்து அடுத்ததான் வந்து நெல்லிக்காய தைலம் காய்ச்சறது. தைலம் காய்ச்சறது அப்படின்னு வரும்போது தேங்காய் எண்ணெயை விட நல்லெண்ணெய் வந்து எப்போதுமே பெட்டர். சோ இப்போ வந்து இந்த நல்லெண்ணெய் இதுல விட்டுற முதல்ல அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நெல்லிக்காய எப்படி நம்ம இப்ப இந்த நெல்லிக்காய் தைலம் வந்து நம்ம தலைக்கு தான் போடணுமா இல்ல? ஆமா ஆமா. இப்போ நெல்லிக்காயை கட் பண்ணி இந்த மாதிரி நிறைய பீசஸ் அந்த கொட்டையை எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நெல்லிக்காயை இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு இதை வந்து அரைக்கிறது. இப்போ இந்த ஜார்ல போட்டுரும். அரைச்சு எடுத்துக்கணுமா? அரைக்கிறதுக்கு நெல்லிக்காயை அரைக்கிறதுக்கு அது வந்து நெல்லிக்காய் தைலம் அதாவது there is a controversy என்னன்னா நெல்லிக்காய் தைலம் வந்து நெல்லிக்காய ஜூஸ் அப்படியே வந்து நெல்லிக்காயை அரைச்சு அந்த விழுத எண்ணெயில போட்டு காய்ச்சும் போது அந்த நெல்லிக்காயோட பலன் போகுமா இருக்குமா அப்படிங்கிறது பெரிய ஒரு நிறைய பேர் வந்து என்கிட்டே கேட்டிருக்காங்க. நிறைய பேர் லாட் ஆஃப் பீப்புள் நெல்லிக்காய் தைலம் வைக்கிறாங்களே பட் நெல்லிக்காயை வந்து அரைச்சு அதை வந்து எண்ணெயில போடும்போது அந்த அதோட இட் லூசஸ் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு. அது வந்து உண்மை பொய் அப்படிங்கிறது எப்படின்னா அது நீங்க எப்படி செய்யறீங்க அப்படின்றது. இப்ப எங்களுக்கு வந்து அதோட ப்ராப்பர்ட்டி எதுவும் லூஸ் ஆகாம எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. இப்போ வந்து நெல்லிக்காய் இருக்கு. நெல்லிக்காய் இப்போ வந்து கிளீன் பண்ணி இதுல போட்டிருக்கோம். சரி. இந்த நெல்லிக்காயை வந்து அரைக்கும் போது சப்போஸ் உங்களுக்கு வந்து சரியா அரையலைன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கொஞ்சம் 1-2 இருந்ததுன்னாக்கா அந்த அது வந்து நல்லா அரைச்சா அது வந்து ஒரு கரைசல் ஆயிடும். சரி. அப்ப வந்து அப்படியே அது இம்மென்ஸா போயிட்டு அதுல வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டி குறையிறது கிடையாது. வேற நம்ம அவசரமா இதை அரைச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி சப்போஸிங் இந்த மாதிரி எல்லாம் குட்டி குட்டியா ஏதான இருந்ததுன்னாக்கா அது கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தா அந்த அது உதிரா ஆயிட்டு அந்த எண்ணெயே வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்காது. சோ நம்ம அரைக்கிற பக்குவம் சரியா இருக்கணும். இந்த மாதிரி நெல்லிக்காயை அரைக்க வரும் வராது அப்படின்ற டவுட் இருக்கிறதுனாலதான் எப்போதுமே நெல்லிக்காய் தைலத்துக்கு கூட இப்ப எப்படி வந்து நம்ம நெல்லிக்காயை சாப்பிடறதுக்கு நம்ம ஒரு ஹீமோகுளோபின்க்கு வெல்லம் கலக்குறோமோ அதே மாதிரி கருவேப்பிலைய கொஞ்சம் உருவிடணும். இது வந்து கிளீன் பண்ணணும். ஆக்சுவலா இது வந்து இதுல பாதி போடலாம். நம்ம எவ்வளவு நெல்லிக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கோமோ அதுல பாதி அளவு போடலாம். இப்போ இந்த நெல்லிக்காயை அரைக்கணும் நல்லா. அது எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு நம்ம அந்த இதை சேர்த்துக்கிறத பார்ப்போம். தண்ணியோ இல்லையா?
கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். சப்போஸ் நெல்லிக்காயை துருவி எடுத்துக்கிறோம்னு வைங்களேன் ஒரு ஸ்கிராப்பர் வச்சு, அப்ப ஈஸியா இருக்கும். அது ஆக்சுவலா வந்து அரைக்கிறது கஷ்டம் தான், ஸ்கிராப் பண்றது கஷ்டம், பட் அரைக்கிறது கஷ்டம், ஆனா அரைக்கிறது ஈஸியா இருக்கும். நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க பாத்தீங்களா, நெல்லிக்காயோட எது சேர்ந்தாலும் வந்து அதோட மதிப்பு கூடிடும்னு. இப்ப கருவேப்பிலோட மதிப்பு கூடிடும். கருவேப்பிலை இது இப்ப நீங்க நல்லெண்ணெயில போட்டா அதுக்கான குணம் அதுதான். இப்ப நல்லெண்ணெய் என்ன பண்ணும், இப்ப கண்டிப்பா வந்து நல்லெண்ணெயோட இது சேரும்போது நல்லெண்ணெய்க்கு அதோட பலன் கூடுறது, அதோட குவாலிட்டி. அந்த எண்ணெய் வந்து அது காய்ச்சறது நல்லெண்ணெயா இருந்தாலும் அது அது காய்ச்சின அப்புறம் அது நெல்லிக்காய் தைலம் ஆன உடனே அதோட வேல்யூ வந்து நிறைய பன்மடங்கு அது வந்து பெருகும். இப்போ வந்து இத நம்ம இந்த விழுது இது அதுல போடும். அதே மாதிரி ரொம்ப கருப்பாவும் ஆக்கிட கூடாது இல்லையா? அதுல பாருங்க இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து அதிகமா விடக்கூடாது, அதாவது கொஞ்சம் டிப் ஆற அளவுக்கு இருந்தா போதும். இது முழுகிற அளவுக்கு இருந்தா போதும். இப்ப பாருங்களேன், இது வந்து அது முழுகிற அளவுக்கு தான் இருக்கு. அது கொஞ்சம் இந்த ஓசை இது வந்து ஆக்சுவலா வந்து கொஞ்ச நேரம் கொதிக்கணும். ஏன்னா இதுல இருக்கிற ஒரு ஈரப்பதம்ன்றது கொஞ்சம் போகணும், இல்லைன்னாக்கா கெட்டு போயிடும். அதுக்கு நல்லெண்ணெய் தான் நம்ம நல்லெண்ணெய் தான் உபயோகப்படுத்தணும். தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்தினோம்னாக்கா அது வந்து ஒரு ஸ்மெல் வந்து ஒரு 10 நாள் ஆன உடனே தேங்காய் எண்ணெயில வச்சு காய்ச்சறது எல்லாமே உங்களுக்கு வந்து அது போயிடும். அது ஒரு ஸ்மெல் வந்துடும். அப்போ வந்து அந்த அந்த தைலத்தை நம்ம யூஸே பண்ண முடியாது. யூஸ் பண்ணினாலும் அதுக்கு எந்த பலனும் கிடையாது. வேற நல்லெண்ணெய்க்கு உண்டான ஒரு ப்ராப்பர்ட்டியும் இருக்கிறதுனால நல்லெண்ணெயே ஆக்சுவலா ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி. ஓகே ஓகே. சோ அதுல போட்டு காய்ச்சி அதை போட்டு நம்ம தலைக்கு வந்து நீங்க பேஸா இதை யூஸ் பண்ணிக்கணும்னா கூட தேங்காய் எண்ணெய் கலந்துக்கலாம். சரி சரி. அதான் நம்ம அப்ளை பண்றப்ப நம்ம வந்து டெய்லி தடவிக்கிறதுக்கு ஒரு நெல்லிக்காய் தைலம் தடவினா இன்னும் நல்லதோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த மாதிரி ஒரு எண்ணெயை காய்ச்சி வச்சுட்டு இது எவ்வளவு அளவு இருக்கும் அதே அளவு தேங்காய் எண்ணெயை கலந்து தலையில டெய்லி தடவிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எண்ணெய் குளியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இதை வடிகட்டுவோம். இப்போ ரொம்ப ஹாட்டா இருக்கு. இப்ப காஸ்ட் வைஸ் நம்ம கடையில வாங்குறத விட இது நமக்கு சீப்பா ஒர்க் அவுட் ஆகுமா வீட்ல செஞ்சோம்னா? இதுவா டெஃபினெட்லி. இப்போ வந்து நீங்க சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் கடையில வாங்குறீங்க, காஸ்ட்ஸ் நாட் லெஸ் தென் 100 rupees. பியூரா வாங்கணும்னாக்கா, பியூர்னு இல்ல எனி பிராண்டட் ஹேர் ஆயில் வாங்கணும்னாக்கா 100 rupees இருக்கு. 100 ml நீங்க இப்ப இத மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னாக்கா அது வந்து உங்களுக்கு வந்து அதுல பாதி கூட ஆகாது. சரி. சோ நம்மளுக்கு வந்து நம்ம செஞ்சுக்கிறதோட குவாலிட்டி ஒண்ணும், நம்ம செஞ்சுக்கிறதோட எக்கனாமிக்கலி we are really advantageous இல்லையா? சோ நெல்லிக்காய் தைலம், அதாவது நெல்லிக்காய் அப்படிங்கறதோட நிஜம் பலன்கள் அப்படின்னாக்கா நெல்லிக்காயை நீங்க வந்து தினம் சாப்பிடுறது that is the best. அதாவது எந்த விதமான ஒரு ஹெல்த் ப்ராப்ளமோ எந்த விதமான அழகு சம்பந்தமான பிரச்சனைகளோ இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க நெல்லிக்காயை தினமும் சாப்பிடுங்க. அப்படி நெல்லிக்காயை வந்து தினம் சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி எங்களால செய்ய முடியாதுன்னு சொல்றவங்க நெல்லிக்காயை வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை ஜூஸ் எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை வந்து இப்போ வந்து சாலட்ஸ்னாக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சது சில காய்கறிகள் தான். பட் நெல்லிக்காயை அதுல போடுறதுங்கிறது இன்னும் அந்த அளவு பழக்கம் அந்த காலத்துல பெரியவங்க துவாதசிக்கு வந்து நெல்லி முள்ளி பச்சடி சீசன் இல்லைன்னா கூட வந்து நெல்லிக்காயை காய வச்சு வச்சிருப்பாங்க. நெல்லிக்காய் சாலட் அதுதான் இல்லையா? அது வந்து அது புண்ணை ஆத்தும் அப்படிங்கறதுனால அந்த நெல்லிக்காயை காய வச்சு நெல்லி முள்ளியை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நெல்லிக்காய்ங்கிறது சீசன் இல்லாம எப்பவும் கிடைக்கிறது. அதனால சாலட் சாப்பிடும் போது டெய்லியில வந்து ஒட்டுமொத்தமா தக்காளி அதெல்லாம் கட் பண்ணும்போது அதெல்லாம் கட் பண்றோம் இல்லையா? தக்காளி கட் பண்றோம், வெங்காயம் கட் பண்றோம், அதே மாதிரி இதையும் வாங்கி வச்சுட்டு இதையும் வந்து நீங்க சொன்ன மாதிரி துருவிட்டு அதுல போட்டு சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து ரெகுலரா இன்டேக்ல வந்து இது ஒரு
உணவா போயிடும். சோ நெல்லிக்காயை வந்து நீங்க உணவா எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பு கம்மி இன்ஃபேக்ட். சோ நெல்லிக்காயை வந்து வாங்குறதோட இல்லாம வாங்கி அதை சாப்பிட ஆரம்பிக்கணும். எப்படி ஆரம்பிக்கணும்னாக்கா முதல்ல சாலட்ல ஆரம்பிங்க, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரசகுல்லா ஜாமுன் செய்யலாம். அதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதெல்லாம் செஞ்சு இப்படி சாப்பிடுறது ஒரு முறை. இப்ப இந்த நெல்லிக்காயில் அப்கோர்ஸ் உடனடியா நம்ம வந்து ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பண்ண முடியல நம்மளால, பட் வி ரியலி வில் டூ. ஆனா வந்து சரி இன்ஸ்டன்டா வேணும்னாக்க நம்ம காஞ்ச நெல்லி முள்ளி இருக்குல்ல, அது நல்லா வந்து இப்ப எண்ணெயை காய்ச்சிட்டு அதுல போட்டுட்டு கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு ஃபில்டர் ஆன அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணா அதுக்கு அப்கோர்ஸ் பல நெல்லி, அதாவது தைலமா, அதாவது நெல்லி நீங்க சொல்றது வளர்ந்தது. ஆமா, வளர்ந்தது செஞ்சுக்கிறதுக்கு பலன் கிடையாது. இப்ப நெல்லி முள்ளிய யூஸ் பண்றது எப்படின்னாக்கா தைலம் காய்ச்சறதுக்கு நெல்லி முள்ளியை மட்டும் யூஸ் பண்ணாம அதோட பிஞ்சு கடக்காயை சேர்ந்து யூஸ் பண்ணும். சோ அந்த மாதிரி வந்து இப்போ இதுக்கு எப்படி இத கருவேப்பிலை யூஸ் பண்றோம், அந்த மாதிரி வந்து காஞ்ச நெல்லி முள்ளியை வந்து பவுடர் பண்றதுக்கு கூட வந்து பிஞ்சு கடக்காயை வச்சு சேர்த்து பவுடர் பண்ணி அதை வந்து நீங்க தைலம் காய்ச்சலைன்னா கூட அத அந்த பவுடரை அப்படியே தேங்காய் எண்ணெயில போட்டு வெயில வச்சு எடுத்து தடவிக்கலாம். ஓகே ஓகே, அது வந்து செட் ஆயிடும், அது வந்து எசன்ஸ் இறங்கிடும். ஓகே ஓகே ஓகே. சோ அது வந்து மோர் சேஃப், மோர் ஷெல்ஃப் டைம். ஓகே, ஓ இதோட இன்னுமே வந்து ஷெல்ஃப் டைம்ன்றதுக்கு பயப்பட வேண்டாம். அண்ட் தென் வந்து இந்த எண்ணெய் காய்ச்சறதெல்லாம் எங்களால செய்ய முடியாதுன்றவங்களுக்கு அது மோர் ஈஸி இல்லையா? சோ நீங்க வந்து நெல்லிக்காய் எந்த விதமா யூஸ் பண்ணாலும் நெல்லிக்காயை யூஸ் பண்றது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும்ன்றதுல எந்த விதமான கான்ட்ரோவர்சியும் கிடையாது. ஓகே, இப்போ இது வந்து நான் வழக்கம் போல கேக்குற கேள்விதான், எந்த வயசுல இருந்து வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்? இது வந்து ஆக்சுவலா நெல்லிக்காய எந்த வயசுல யூஸ் பண்றதுன்றதுலாம் இதெல்லாம் ஒரு கேள்வி பதிலா இருக்கே வழிய நீங்க வந்து அதாவது இப்ப இருக்கிற ஸ்கூல் வாசல் எல்லாம் நெல்லிக்காய பார்க்க முடியறது இல்ல. ஒரு காலத்துல ஸ்கூல் வாசல் எல்லாம் நெல்லிக்காய் இருந்து அப்ப எத்தனை வயசுல நெல்லிக்காய் சாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து சாட்டாங்களா, செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து சாட்டாங்களான்னு தெரியாது. நெல்லிக்காயை பார்த்து அந்த நெல்லிக்காயை சாப்பிடாம யாருமே இருந்திருக்க முடியாது. சோ அந்த மாதிரி நெல்லிக்காயை சாப்பிடறதுக்கு வயசு வரம்பே கிடையாது, வயசானவங்களும் சாப்பிடலாம் நெல்லிக்காய். அதாவது அது வந்து எல்லாரும் சாப்பிட, யாருக்குமே ஒண்ணுமே செய்யாதது எல்லாருக்குமே நல்லது செய்யறது அப்படிங்கறது நெல்லிக்காய். இல்ல இந்த எண்ணெய் வந்து எல்லா ஏஜ் குரூப்ல தடவிக்கலாம் இல்லையா? இது வந்து நம்ம மாலிஷ் மாதிரி பண்ணலாமா இல்ல ரெகுலராவே வந்து டெய்லி அப்ளிகேஷன்னாக்கா நீங்க தேங்காய் எண்ணெயோட ஆஸ் பேஸ் இதை வச்சுட்டு கலந்துக்கோங்க. ஓகே, எண்ணெய் குளியல்னாக்கா இதை அப்படியே தேய்ச்சிட்டு வாஷ் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துடலாமா? அதை இது ரொம்ப சூடா இருக்கு, பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம் வருதான்னு. சூப்பர் ஆயில் கொஞ்சம் இந்த ஹைட்ல நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா ஏதோ இதுவா இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபுல்லா நெல்லிக்காய் பாருங்க எப்படி வருது, கடைசியில ஒண்ணுமே இருக்காது ஆக்சுவலா. கருவேப்பிலை வாசனையும் கூட சேர்ந்து கமகமன்னு வரும். சோ வாசனை வருதா? நெல்லிக்காய் கருவேப்பிலை கலந்து. ஆமா, அது சுட சுட இருக்கு. ஆமா, இப்ப இந்த மாதிரி ஒரு சூடா இந்த ஆயில் அப்புறமா நம்ம அப்பப்போ சுட வச்சு கூட தலையில தேய்ச்சிக்கலாம். அதனால ஒண்ணு கெட்டல. ஏன்னா கொஞ்சம் வார்மா அப்ளை பண்ணும்போது தலையில மசாஜ் பண்ணும்போது நல்லா இருக்கும் இல்லையா? கொஞ்சம் ஒரு சூடுங்க. ஆமா, சோ தெரியுறதா அந்த நல்லெண்ணெய்க்கான நிறம் மாறி நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் கலந்த ஒரு எவ்வளவு எண்ணெய் வச்சோமோ அது அளவு கரெக்டா வந்துடும். இது அதனால வந்து அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதுல எண்ணெய் வந்து இல்லாத மாதிரி இருக்கும். அதனால நிறைய எண்ணெய் வச்சு அதுல கொஞ்சோண்டு இது போடுறதை விட நீங்க அதை டிப்பான அளவுக்கு போட்டீங்கன்னாலே அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி உங்களுக்கு வந்து ரியல் நெல்லிக்காயோட தைலமா கிடைக்கும். இது கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் இல்லாம அதோட வாசனையே மாறிடுது நமக்கு. அது நம்ம காய்ச்சறதோட பர்பஸ் நம்மளுக்கு நெல்லிக்காயோட எசன்ஸ் இறங்கணுங்கிறது தான். சோ இந்த மாதிரி கொஞ்சமா எண்ணெய் வச்சு நிறைய நெல்லிக்காய் அரைச்ச விழுத போட்டு நீங்க காய்ச்சி எடுத்து ஃபில்டர் பண்ணி ஒரு 1 hour கழிச்சு ஃபில்டர் பண்ணா கரெக்டா செட் ஆகும். இல்ல 1 day கழிச்சு பண்ணீங்கன்னா இன்னுமே நல்லா இறங்கும் அது. ஓகே ஓகே. இந்த மாதிரி காய்ச்சி இதை வந்து நீங்க
டெய்லிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், எண்ணெய் குளியலுக்கும் யூஸ் பண்ணிக்கும் போது உங்களுக்கு எந்த விதமான முடி சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்காது. அது இளநரை அப்படிங்கறது வந்து பெரிய பிரச்சனை. அந்த இளநரையை வந்து இது வராமல் தடுக்கும், வந்தால் அதிகமாகாமல். அதே மாதிரி வந்து நிறைய வந்து கொஞ்சம் பின்தள்ளி போடும் இல்லையா? அதான் வரவங்களுக்கு வந்து போஸ்ட்போன்மெண்ட். ஓகே, இல்லனாக்கா அது வந்து பிரிவென்ட் பண்ணும். ஓகே, சோ பொதுவா நிறைய வந்து தடுக்கும். சோ அதாவது வந்து அவ்வை பாட்டிக்கு அதிகமா நெல்லிக்கனி கொடுத்தாரு இல்லையா? அதே போல வந்து நீங்க வந்து நெல்லிக்காய்னாக்கா என்றும் இளமை, அது சாப்பிடுறது வந்து நம்ம எப்படி என்றும் இளமைங்கிறது எப்படி ஆரோக்கியம் தானே. ஆமா. சோ அதே மாதிரி அங்க எப்படி ஒரு நெல்லிக்காய் பரிவர்த்தனை, நெல்லிக்கனி பரிவர்த்தனை நடந்ததோ அதே மாதிரி நீங்க வந்து இப்ப ஒரு அவ்வை பாட்டிக்கு அதாவது யார் நமக்கு சரியான இது கொடுக்கறாங்க வழிகாட்டினாலும் அவங்க வந்து அது எதுவானாலும் இப்ப வந்து நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லும் போதே யார் நினைவுக்கு வருது? அவ்வை தானே நினைவுக்கு வருது. அது வந்து ஔவையார் அப்படின்னு சொல்லும் போது அதே மாதிரி அதிகமான வந்து நம்ம எதுக்கு நினைச்சிருந்தாலும் நினைச்சுக்கலனாலும் நினைச்சுப்போம் இல்லையா? சோ அத மாதிரி வந்து இந்த எபிசோட பாக்கும்போது எல்லாருமே கண்டிப்பா வந்து இத வந்து தைலம் காய்ச்சறதுங்கிறத பொதிகையே கண்டிப்பா நினைச்சுப்பாங்க. இந்த அழுகலை ப்ரோகிராம் கண்டிப்பா நினைச்சுப்பாங்க. அதனால வந்து இந்த நெல்லிக்காய் தைலம்ங்கிறது நம்மளோட ஒரு ஸ்பெஷல் யூனிக் ஸ்பெஷல் ட்ரிபியூட் டு आवर வியூவர்ஸ் இல்லையா? சோ அது மட்டும் இல்லாம வெறுமை எண்ணெய் மட்டும் நீங்க சொல்லி கொடுக்கல, எப்படி சாப்பிடலாம், அதுவும் எப்படி சுவைப்பட சாப்பிடலாம், அதுலயே ஜாமுன், ரசகுல்லா, அது வந்து மோர் இம்பார்ட்டன்ட் இல்லையா? சாப்பிடுன்னு சொன்னாக்கா எப்படி சாப்பிடுவாங்க? அது ஒரு தோற்பு டேஸ்டும் பிடிக்காது, புளிப்பு டேஸ்டும் ரொம்ப சாப்பிட முடியாது. இந்த மாதிரி சாப்பிடறதுக்கு நம்ம நல்ல வெரைட்டிஸா கொடுத்தாதானே எல்லாரும் சாப்பிடுவாங்க. இப்ப ஜங்க் ஃபுட்னா வெரைட்டிஸ் இருக்கும்போது நல்ல ஃபுட்டுக்கும் நம்மளுக்கு வெரைட்டிஸ் கொடுத்தாதானே சாப்பிட முடியும். அதாவது ஆரோக்கியத்துக்கும் வழிகொள்ளிட்டீங்க, அழகுக்கும் வழிகொள்ளிட்டீங்க, எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. இனிமேல் வேற என்ன பாக்கி இருக்கு? ஆரோக்கியமே அழகு. ஆமா, ஆரோக்கியமே அழகு, அழகே ஆரோக்கியம், இப்படி ரெண்டும் இன்டர்லிங்க்டு. இதை வந்து நீங்க வந்து அனுபவபூர்ணமா உணர்ந்துக்கணும் அப்படின்னாக்க இது எல்லாத்தையும் நீங்க பண்ணி பார்க்கணும். இதை நான் சொல்லவே தேவையில்லை, நிச்சயமா நீங்க பண்ணிடுவீங்க. பண்ணிட்டு சும்மாவா இருந்துட போறாங்க நம்ம வியூவர்ஸ்? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா வந்து எத்தனை பேர் நேர வர போறாங்களோ, எத்தனை பேர் லெட்டர் போட போறாங்களோ, எத்தனை பேர் மெயில்ஸ் பண்ண போறாங்களோ, எத்தனை பேர் பண்ணாலும் நாங்க அசரவே மாட்டோம். அதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ டெஃபினெட்லி உங்க ஃபீட்பேக்கை கொடுங்க. அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.